ஓம் சாந்தி. வானிடி 28/5/2020. मीठी बच्चे, देही अभिमानी बन बाप को याद करो तो याद का बल जमा होगा. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்யும்போது நினைவுனுடைய பலம் சேமிப்பு ஆகும். याद के बल से तुम सारे विश्व का राज्य ले सकते हो. நினைவு பலத்தின் மூலமாக நீங்கள் முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை எடுக்க முடியும். கேள்வி: कौन सी बात तुम बच्चों के ख्याल ख्वाब में भी नहीं थी जो प्रैक्टिकल हुई गई? எந்த விதமான விஷயம் குழந்தைகளாகிய உங்களுடைய சிந்தனையில் கூட இல்லாமல் இருந்தது, அது நடைமுறையில் நடந்துட்டுருக்கு. பதில்: तुम्हारी ख्याल ख्वाब में भी नहीं था कि हम भगवान से राजयोग सीखकर विश्व के मालिक बनेंगे. உங்களுடைய சிந்தனையில் கூட இல்லாமல் இருந்தது, நாம் பகவானிடம் ராஜ யோகா படித்து முழு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். ராஜாயி கேலி படாயி படிங்க, ராஜ்யத்திற்காக படிப்பை படிக்கிறோம். அபி தும்கே அத்தா குசி கைக்கி சர்வ சக்திமான் பாப்சி பல் லேக்கர் ஈ சத்தியுகி ஸ்வராஜ்ய அதிகாரி பன்தேகே. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவு கப்பாற்பட்ட குசி இருக்கு. சர்வ சக்திவான் பாபாவிடமிருந்து பலம் எடுத்து நாம் சத்தியுகத்தினுடைய சுய ராஜ்ய அதிகாரியாக ஆகிறோம். ஓம் சாந்தி. எகாங் பச்சியாம் பைட்டிகை பிராக்டிஸ் கேலியே. இங்கே குழந்தைகள் பயிற்சி செய்வதற்காக அமர்ந்திருக்கீங்க. वास्तव में एकांग संदली पर बैठना उनको चाहिए जो देही अभिमानी बन बाप की याद में बैठे. யார் ஆத்ம அபிமானியாகி பாபாவுடைய நினைவில் அமர்றாங்களோ அவங்க தான் இங்கே கத்தியில் அமரணும். अगर याद में नहीं बैठेगी तो वह टीचर कहला नहीं सकती. ஒருவேளை நினைவுல அமரல அவங்கள டீச்சராக சொல்ல முடியாது. யாதுமே சக்தி ரேத்திகை கியான்மே சக்தி நெகி. ஞானத்தில் சக்தி கிடையாது, ஆனால் நினைவுல சக்தி இருக்கு. இஸ்கோ கஹா ஜாத்தாகை யாது கா பல். இதற்கு தான் நினைவுனுடைய பலமாக சொல்லப்படுது. योग बल सन्यासियों का अक्सर के बाम डिफ़िकल्ट अक्सर काम में नहीं लाते. யோக பலம் என்றாலே அது சந்நியாசிகளுடைய வார்த்தையாக இருக்கு. ஆனால் பாபா கடினமான வார்த்தைகளை காரியத்தில் பயன்படுத்துறது இல்லை. பாப் கேத்தேகே பச்சோம் அப் பாப் கோ யாது கரும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை இப்போ நீங்கள் அப்பாவை நினைவு செய்யுங்க. ஜெய்சி சோட்டே பச்சே மா பாப் கோ யாது கருத்தே கைனா வாத்தோ தேகதாரிகை. சின்ன குழந்தைகள் எப்படி தாய் தந்தையை நினைவு செய்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே தேகதாரிகளாக இருக்காங்க. தும் பச்சேகி விசித்திர எச்சித்திர எகாங் தும்கோ மில்தாகே. குழந்தைகளாகிய நீங்கள் கூட விசித்திரமாக இருக்கீங்க. இந்த சித்திரமானது இங்கே தான் கிடைக்குது. தும் ரெகனே வாலி விசித்திர தேஸ்கேகோ. நீங்கள் விசித்திரமான தேசத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. வகாங் சித்திர ரேத்தான் நெகி. ஆனால் அங்கே சித்திரம் அதாவது தேகம் கிடையாது. பெகலை பெகலை எ பக்கா கருணாகை हम तो आत्मा के. इसलिए बाप कहते हैं बच्चे देही अभिमानी बनो. முதல்ல நமக்குள்ள உறுதியாக்கணும், நாம் ஆத்மாக்களாக இருக்கும்.
அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே ஆத்மா அபிமானி ஆகுங்கள். அப்னேக்கோ ஆத்மா நிக்ஸை கரோ தும் நிர்வான் தேசே ஆயேகோ. உங்களை நீங்கள் ஆத்மா என்ற நம்பிக்கை செய்யணும். நீங்கள் நிர்வாண தேசத்திலிருந்து வந்திருக்கீங்க. வ தும் சபி ஆத்மாவும் கா கர்கே யகாங் பாட்டு பஜானே ஆத்தேகோ. அது அனைத்து ஆத்மாக்களுடைய வீடாக இருக்கு. இங்கே நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. பெகலே பெகலே கோன் ஆத்தேகை. முதல்ல யார் வராங்க? ஏபி துமாரி புத்தி மேகை. இது கூட உங்களுடைய புத்தியில் இருக்குது. துனியாமே கோயி நகி ஜிஸ்கோ ஏ கியான் கோ. உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த ஞானம் இல்லை. அவ்வா கேத்தேகே சாஸ்திர ஆதி ஜோ குச் படுத்தேகோ உன் சப்கோ பூல் ஜாவோ. பாபா இப்போ சொல்கிறாங்க, என்னெல்லாம் சாஸ்திரங்களை நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே இங்கே மறந்துடுங்க. कृष्ण की महिमा फलाने की महिमा कितने करते. கிருஷ்ணருடைய மகிமை மற்றவர்களுடைய மகிமை நிறைய செய்கிறாங்க. காந்தி கி கித்தினி மகிமா கருத்தேகை. காந்திக்கு கூட நிறைய மகிமை செய்கிறாங்க. जैसे कि वह राम राज्य स्थापन करके गए कि परंतु शिव भगवान वाच आदि सनातन राजा रानी के राज्य का जो कायदा था बाप ने राजयोग सिखाकर राजा रानी बनाया कि उस ईश्वरीय रसम रिवाज को भी तोड़ डाला. அதாவது காந்திஜி கூட நிறைய மகிமை இருக்கு. அவர் ராம ராஜ்யத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க, அதாவது ஸ்தாபனை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் ஆதி சனாதன் ராஜா ராணியினுடைய ராஜ்யம், அதனுடைய ரூல்ஸும் இருந்தது. பாபா ராஜ யோகா கற்றுக் கொடுத்து ராஜா ராணிகளாக மாற்றி இருக்காங்க. அங்கே ஈஸ்வரிய பழக்க வழக்கங்கள் இருந்தது. ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை கட் பண்ணிட்டாங்க. போலா ராஜாயி நகி சாகியே கம்கோ பிரஜாக்கா பிரஜாப்பர் ராஜ்ய சாகியே. எங்களுக்கு ராஜ்யம் தேவையில்லை, பிரஜைகள் மீது ராஜ்யம் தேவை. இது போல் உலகத்தில் சொல்கிறாங்க. உஸ்கி கியா ஹாலத்து குயி. இப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கு? துக்கி துக்கு லடுத்தே ஜகர்த்தே ரேத்தேகே. துக்கமே துக்கமாக இருக்கு, அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க. அநேக மத்து கோகைகை. அநேக விதமான வழிகள் இருக்கு. அபி தும் பச்சே ஸ்ரீமத் பர் ராஜ்ய லேத்தேகோ. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யம் எடுக்கிறீங்க. इतनी तुम्हारे में ताकत रहती कि जो वகாங் லஸ்கர் ஆதி கோத்தான் நெகி. இவ்வளோ உங்களுக்குள்ள சக்தி இருக்கு. அங்கே எந்த விதமான படைகளும் இருக்காது. டர்கி கோயி பாத்து நெகி. பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இருக்காது. இன் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தா அத்வைத ராஜ்யத்தா. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது, அத்வைத ராஜ்யமாக இருந்தது. தோ தேகி நகி ஜோ தாலி பஜே. அங்கே 2 பேர் கிடையாது கை தட்டுவதற்காக. அதாவது 2 பேருடைய ராஜ்யங்கள் கிடையாது, ஒருவருடைய ராஜ்யமாக இருந்தது. உஸ்கோ கஹாக்கி ஜாத்தாக அத்வைத ராஜ்ய. அதுக்கு தான் அத்வைத ராஜ்யமாக சொல்லப்படுது. तुम बच्चों को बाप देवता बनाते हैं, फिर द्वैत से दैत्य बन जाते हैं रावण द्वारा. குழந்தைகளாகிய உங்களை பாபா தேவதைகளாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தர்மத்திலிருந்து, அதாவது மற்ற தர்மங்கள் ராவணன் மூலமாக வருது. अभी तुम बच्चे जानते हो हम भारतवासी सारी विश्व के मालिक थे.
நாம் பாரதவாசிகள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தோம். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தும்கோ விஸ்வகா ராஜ்ய சிரப் யாது பல்சி மிலாத்தா. உங்களுக்கு முழு உலகத்தினுடைய ராஜ்யம் நினைவு பலத்தின் மூலமாக கிடைச்சிருந்தது. அவ்வேர் மில் ரகாகை இப்போ திரும்பவும் கிடைச்சிட்ருக்கு. கல்ப மில்தாகை சிரப் யாதுக்கே பல்சி படாயி மேபி பல்கை. கல்பமாக நமக்கு அந்த ராஜ்யம் கிடைக்குது. நினைவு பலத்தின் மூலமாக தான் கிடைக்குது. படிப்பில் கூட பலம் இருக்குது. ஜெய்சே பேரிஸ்டர் பன்டேகை தோ வல்கைனா, அதாவது பேரிஸ்டர் ஆகிறாங்கன்னா அதில் கூட பலம் இருக்கு இல்லையா. வகை பாய் பைசேக்கா பல். ஆனால் அந்த பலம் 5 பைசாவுக்கான பலமாக இருக்கு. தும் யோக பல் சே விஸ்வ பர் ராஜ்ய கருத்தேகோ. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கிறீங்க. சர்வசக்திவான் பாப்சி பல் மில்தாகே. சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து பலம் கிடைக்குது. தும் கேத்தேகோ பாபா ஹம் கல்ப ஆப்சே சத்யுகா ஸ்வராஜ்ய லேத்தேகே ஃபிர் கவாத்தேகே ஃபிர் லேத்தேகே. சர்வசக்திவான் பாபா இருந்து சக்தி கிடைக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் சொல்றீங்க, பாபா நாங்கள் கல்பமாக உங்ககிட்டிருந்து சத்தியுகத்தினுடைய சுய ராஜ்யத்தை எடுக்கிறோம், திரும்ப இழக்கிறோம், திரும்பவும் எடுக்கிறோம். தும்கோ பூரா கியான் மிலாகை. உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைச்சிருக்கு. அபி ஹம் ஸ்ரீமத் பர் சிரேஷ்ட விஸ்வகா ராஜ்ய லேத்தேகை விஸ்வபி சிரேஷ்ட பன் சாத்தாகே. இப்போ நாம் ஸ்ரீமத் படி சிரேஷ்டமான முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை எடுக்கிறோம். முழு உலகமும் சிரேஷ்டமானதாக ஆயிரும். ஏ ரச்சதா அரச்சனாக்கா கியான் தும்கோ அபிகை. இந்த படைப்பவர் மேலும் படைப்பினுடைய ஞானம் இப்போதான் உங்களுக்கு இருக்கு. इन लक्ष्मी नारायण को भी ज्ञान नहीं होगा कि हमने ராஜாயி கைசே லி. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இந்த ஞானம் இல்லை. நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி எடுத்தோம் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏகாங் தும் படுத்தேகோ ஃபிர் ஜாக்கர் ராஜாயி கருத்தேகோ. இங்கே நீங்கள் படிப்பை படிக்கிறீங்க, திரும்ப நீங்கள் தான் ராஜ்யம் செய்கிறீங்க. कोई अच्छे धनवान के घर में जन्म लेते के तो कहा जाता है ना, इसने आगे जन्म में अच्छा कर्म किया के दान पुण्य किया के. யாராவது நல்ல செல்வந்தர் வீட்டில் ஜென்மம் எடுத்தா சொல்கிறாங்க, இவங்க முற்பிறவியில் ரொம்ப நல்ல கருமா செய்திருக்காங்க, தானம் புண்ணியம் செய்திருக்காங்க. ஜெய்சா கரம் எய்சா ஜனம் மில்தாகை. எது போல கருமா செய்கிறாங்களோ அது போல ஜென்மம் கிடைக்குது. அபிதோ ஏ கைகி ராவன் ராஜ்ய. இப்போ இது ராவண ராஜ்யமாக இருக்கு. ஏகாங் ஜோபி கரம் கருத்தேகை வவிக்கரம் கோத்தாகை சீடி உத்தர்நீகி கை. இங்கே எந்த விதமான கர்மா செய்யறாங்களோ அது விக்கர்மங்களாக ஆகுது. ஏணிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. சப்சி படி ஊஞ்சு சி ஊஞ்சு தேவி தேவதா தரம் வாழும் கோபி சீடி உத்தர்நீகை. எல்லாரையும் விட மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த ஏணிப்படியிலிருந்து இறங்கியே ஆகணும். சத்தோ ரஜோ தமோமே ஆனாகை. சத்தோ ரஜோ தமோ நிலைகளில் வரணும். ஹர் ஏக் சீஜ் நயீசி ஃபிர் புராணி கோத்திகை. ஒவ்வொரு பொருளுமே பழசிலிருந்து புதுசாக ஆகுது, திரும்ப புதுசிலிருந்து பழசாக ஆகுது. तो अभी तुम बच्चों को अता खुशी होनी चाहिए. இப்போ குழந்தைகளுக்கு அளவு கப்பாற்பட்ட குஷியானது இருக்கணும்.
तुम्हारी ख्याल ख्वाब संकल्प स्वप्न में भी नहीं था कि हम विश्व के मालिक बनते गए. உங்களுடைய எண்ணத்தில் கனவுல கூட கிடையாது நாம் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறோம். भारतवासी जानते हैं कि इन लक्ष्मी नारायण का सारी विश्व पर राज्य था. पूज्यते सो फिर पूजारी बने गए. பாரதவாசிகளுக்கு தெரியும் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் முழு உலகத்தில் இருந்தது. பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்க, திரும்ப பூஜாரிகளாக ஆயிருக்காங்க. காயாவி ஜாத்தாகே ஆப்பேகி பூஜ்ய ஆப்பேகி பூஜாரி பாடப்படுது. நீங்கள் தான் பூஜிக்க தகுந்தவர்களாக இருக்கீங்க, நீங்கள் தான் பூஜாரிகளாக இருக்கீங்க. अब तुम्हारी बुद्धि में ये कोना चाहिए. என் நாட்டுக்கு तो बड़ा वंडरफुल கை. உங்களுடைய புத்தியில் இப்போ இந்த நினைவு இருக்கணும், இந்த நாடகம் மிகவும் அதிசயமானதாக இருக்கு. கைசி கம் 84 ஜனம் லேத்தேகே உன்கோ கோயி நகி ஜான்தே. 84 ஜென்மங்கள் எப்படி நாம் எடுக்கிறோம் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. சாஸ்திரோं में 84 लाख ஜனம் லகா தேத்தேகே. சாஸ்திரங்களில் 84 லட்ச ஜென்மங்களாக காட்டுறாங்க. பாப் கேத்தேகே ये सब பக்தி மார்க்க की गपोड़ी के. பாபா சொல்கிறாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளாக இருக்கு. ராவன் ராஜ்ய கேனா, இது ராவண ராஜ்யமாக இருக்கு இல்லையா. राम राज्य और रावण राज्य कैसे कोता के ये तुम बच्चों के सिवाय और कोई की बुद्धि भी नहीं गई. ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் எப்படி ஏற்படுது, இது குழந்தைகளை தவிர வேற யாருடைய புத்தியிலையும் நினைவு இல்லை. रावण को हर वर्ष जलाते के तो दुश्मन कहना. ராவணனை ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க, அப்போ எதிரியாக இருக்காங்க இல்லையா. 5 விகார் மனுஷியோங்கே துஷ்மன்கே. 5 விகாரங்கள் மனிதர்களுக்கு எதிரியாக இருக்கு. ராவன்கை கோன் கியூன் ஜலாத்தேகை கோயிபி நெகி ஜான்தே. ராவணன் யார், ஏன் எரிக்கிறாங்க, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. जो अपने को संगम युगी समझते गए उनकी स्मृति में रहता है कि अभी हम पुरुषोत्तम बन रहे हैं. யார் தன்னை சங்கம யுகத்தை சேர்ந்தவர்களாக நினைக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவில் இருக்கு நாம் இப்போ புருஷோத்தமர்களாக ஆயிட்டிருக்கோம். பகவான் हमको राजयोग सिखलाकर नरसी नारायण भ्रष्टाचारी से श्रेष्ठाचारी बनाते हैं. பகவான் நமக்கு ராஜ யோகா கற்றுக் கொடுத்து நரன்லிருந்து நாராயணராக கீழான நிலையிலிருந்து மிக உயர்ந்தவர்களாக மாற்றுறாங்க. तुम बच्चे जानते हो हमको ऊंचते ऊंच निराकार भगवान पढ़ाते हैं. நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரமான பகவான் படிப்பை கற்றுத்தராங்க. இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. கித்தினே அத்தா குசி கோணிச்சாகியே, எவ்வளோ அளவற்ற குசி இருக்கணும். स्कूल में स्टूडेंट की बुद्धि में रहता है ना हम स्टूडेंट के. ஸ்கூலில் மாணவர்களுடைய புத்தியில் நினைவு இருக்கு, நான் மாணவனாக இருக்கேன். வாத்தோகை காமன் டீச்சர் படானி வாலா, அவங்க பொதுவான டீச்சராக படிப்பை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏகாங்தோ தும்கோ பகவான் படாத்தேகை, இங்கே உங்களுக்கு பகவான் படிப்பை கற்றுத்தராங்க. जब पढ़ाई से इतना ऊंच पद मिलता है तो कितना अच्छा पढ़ना चाहिए. எப்போ படிப்பின் மூலமாக இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும்போது இந்த படிப்பை எவ்வளோ நன்றாக படிக்கணும். है बहुत ईसी सिर्फ सवेरे आधा पौना घंटा पढ़ना है. இந்த படிப்பு மிகவும் சுலபமானது.
அதிகாலையில் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த படிப்பை படிக்கணும். சாராதின் தந்தே ஆதிமி யாது பூல் ஜாத்திகை இஸ்ரியே எகாங் சவேரே ஆக்கர் யாதுமே வைத்தேகை. நாள் முழுவதும் தொழில் காரியங்கள் செய்யும் பொழுது நினைவு மறந்துடுது. அதனால் இங்கே அதிகாலையில் நினைவில் அமர்றாங்க. कहा जाता कि बाबा को बहुत प्रेम से याद करो, बाबा आप हमको पढ़ाने आएगे. அதாவது சொல்லப்படுது, பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்யணும். பாபா நீங்கள் எங்களுக்கு இந்த படிப்பை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கீங்க. அபி हमको पता पड़ा कि आप 5000 वर्ष बाद आकर पढ़ाते. 5000 வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் இந்த படிப்பை கற்றுத்தரீங்க. இதை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். बाबा के पास बच्चे आते गए तो बाबा पूछते कि आगे कब मिले को. பாபா இட்ட குழந்தைகள் வரும்போது பாபா கேட்குறாங்க, இதுக்கு முன்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ऐसा प्रश्न कोई भी साधु सन्यासी आदि कभी पूछ ना सके. இது போல கேள்வி ஒருபோதுமே எந்த சாது சந்நியாசிகள் கேட்க முடியாது. வகாங் தோ சத்சங்கமே ஜோ சாக்கி ஜாக்கர் பைத்தேகை. அங்கே சத்சங்கத்தில் யார் விரும்புகிறாங்களோ அவங்க போய் அமருவாங்க. பகூத்துங்கோ தேக்கர் சப் அந்தர் குஸ் ஜாத்தேகை. நிறைய பேரை பார்க்கும்போது உள்ள போய் உட்காராங்க. அபி தும் சமஸ்தேக்கும் हम गीता रामायण आदि कितना खुशी से जाकर सुनते थे. நாம் கீதை ராமாயணம் எவ்வளோ சந்தோஷத்தோடு போய் கேட்டிருந்தோம். இப்போ நீங்கள் समझते तो कुछ नहीं थे, वह பக்தி की खुशी गई. அதாவது கீதை இதை எல்லாமே படிக்கும்போது அதனுடைய அர்த்தத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது எல்லாமே பக்தியினுடைய குஷி சந்தோஷமாக இருக்கு. बहुत खुशी में नाचते रहते हैं परंतु फिर नीचे उतरते आते हैं. மிகவும் சந்தோஷத்தில் டான்ஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. கிசம் கிசம் கே ஹட்டயோக் ஆதி கருத்தேகை. விதவிதமான ஹட்டயோகா எல்லாமே செய்கிறாங்க. தந்துருஸ்தி கேலியேகி சப் கருத்தேகை. ஆரோக்கியத்திற்காக அனைத்தும் செய்கிறாங்க. तो बाप समझाते कि ये सबके பக்தி மார்க்கி ரசம் ரிவாஸ். பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கு. ரச்சதா ரச்சனாக்கு கோய் பி நெகி ஜான்தி. படைப்பவர் மற்றும் படைப்பினைகளை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. தோ பாக்கி ரகாகி கியா. மற்றபடி என்ன அதில் இருக்கு? रचता रचना को जानने से तुम क्या बनते हो और ना जानने से तुम क्या बन पड़ते हो. படைப்பவர் மற்றும் படைப்பினையை தெரிஞ்சுக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன ஆகிறீங்க மற்றும் தெரியாத காரணத்தினால நீங்கள் என்ன ஆகியிருக்கீங்க. தும் ஜான்ने से साल्वन बनते को ना जानने से वही भारतवासी इन साल्वंट बन रखेगे. गपोड़ी मारते रहते. நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீங்க. தெரியாத காரணத்தினால அவங்க பாரதவாசிகள் ஏழ்மையானவர்களாக ஆயிறாங்க. அதாவது நிறைய பொய்யான கதைகளை சொல்கிறாங்க. கியா கியா துனியாமே ஹோத்தா ரேத்தாகே. உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு. கித்தனே பைசி சோனா ஆதி லூட் தேகை. எவ்வளோ பணம் தங்கம் எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்க. அபி தும் பச்சே ஜான்தே கோ வகாங் தோ ஹம் சோனேக்கே மெகல் பனாயேங்கே. அங்கே நாம் தங்கத்தினுடைய மாளிகையை தயார் பண்ணுவோம். இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க.
बैरिस्टे आदि पढ़ते हैं तो अंदर में रहता है ना, हम ये इम्तहान पास कर फिर ये करेंगे, घर बनाएंगे. பேரிஸ்டர் படிப்பை படிக்கக்கூடியவர்களுக்கு நினைவு இருக்கும், நாம் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இதை செய்வோம், வீடு கட்டுவோம். तुमको क्यों नहीं बुद्धि में आता है कि हम स्वर्ग का प्रिंस प्रिंसेस बनने के लिए पढ़ रहे हैं. அதாவது நாம் சொர்க்கத்தினுடைய இளவரசன் இளவரசி ஆவதற்காக இந்த படிப்பை படிச்சிட்ருக்கோம். ஏன் உங்களுடைய புத்தியில் நினைவு வரல? குசி கித்தினி ரெகனி சாகியே, எவ்வளோ குசி இருக்கணும். பரந்து பாக ஜானி சீகி குசி கும்கோ ஜாத்திகை. ஆனால் வெளியே போன உடனே குசியானது குறைஞ்சிருது. छोटी छोटी बच्चियाँ इस ज्ञान में लग जाती गई. சின்ன சின்ன குழந்தைகள் கூட இந்த ஞானத்தில் ஈடுபடுறாங்க. சம்பந்தி குச்சிவி சமஸ்தி நகி கக தேத்தி ஜாதுகை. சம்பந்தங்கள் எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க இங்கே மந்திரம் இருப்பதாக சொல்லிடுறாங்க. கேத்தேகை கம் பண்ணி நகி தேங்கி, நாங்கள் படிப்பதற்கு விட மாட்டோன்ட்டு சொல்கிறாங்க. इस हालत में जब तक सगीर है तो माँ बाप का कहना माननी पड़ी. அதாவது எப்போ தாய் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்காங்களோ அப்போ அவங்க சொல்கிறத ஏற்றே ஆகணும். हम लेने की शक्ति बहुत किटपिट हो पड़ती है. शुरू में कितनी किटपिट हुई. அதாவது ஆரம்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது. बच्ची कही कम 18 वर्ष की गई, बा कही नहीं 16 वर्ष की गई. सगीर के झगड़ा कर पकड़ ली जाती थी. அதாவது குழந்தைகள் சொல்லுவாங்க எங்களுக்கு 18 வயசாச்சு, அப்பா சொல்லுவாங்க 16 வயசு தான் ஆச்சு. அதாவது சண்டை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. சகீர் மானாகி பாக்கி ஹுக்கம்மி சல்னா படுத்தாகி. சின்ன குழந்தைகள் சொல்லும்போது அப்பாவுடைய கட்டளைப்படி நடந்தே ஆகணும். பாலிக்கை ஃபிர்ஜோ சாகி சோ கரி காய்தாபி கைனா. வாலிப வயசில் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும். ரூல்ஸ் கூட இருக்கு இல்லையா? बाबा कहते तुम जब बाप के पास आते हो तो कायदा के अपने लौकिक बाप का चिट्ठी लेकर आओ. பாபா சொல்லுவாங்க எப்போ பாபா கிட்ட வரீங்களோ அப்போ ரூல்ஸ் கூட இருக்குது. உங்களுடைய லௌகிக்கமான அப்பா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வாங்க. फिर मैनर्स भी देखने को देखे. மேனர்ஸை கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது. मैनर्स ठीक नहीं गए तो वापस जाना पड़ेगा. மேனர்ஸ் சரியாக இல்லை, அதாவது நடத்தை சரியாக இல்லை, திரும்பி போயே ஆகணும். खेल में भी ऐसे होता है, ठीक नहीं खेलते तो उनको कहेंगे बाहर जाओ. விளையாட்டில் கூட அதே போல தான் இருக்குது. சரியாக விளையாடலன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. इज्जत गंवाते को अभी तुम बच्चे जानते को हम युद्ध के मैदान में है. அதாவது மரியாதையை இழந்துறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு தெரியும் நாம் யுத்த மைதானத்தில் இருக்கோம். கல்ப கல்ப பாப் ஆக்கர் ஹம்கோ மாயா பர் ஜீத் பெகனாத்தே है. கல்ப கல்பமாக பாபா வந்து மாயை மீது வெற்றி அடைய வைக்கிறாங்க. மூல் பாத்திகை பாவன் பன்னிக்கு. முக்கியமான விஷயம் தூய்மை ஆகணும். பத்தீத்து பனேகை விகார் சே. அதாவது தூய்மை இல்லாத நிலை விகாரங்கள் மூலமாக ஆகிறாங்க. பாக்கே தேகை காம் மகா சத்ருகை. பாபா சொல்கிறாங்க காமம் என்பது மகா எதிரியாக இருக்கு.
ये आदि मध्य अंत दुख देने वाला है. இது ஆதி மத்திய அந்திமம் துக்கம் தரக்கூடியதாக இருக்கு. जो ब्राह्मण बनेंगे वही फिर देवी देवता धर्म में आएंगे. யார் பிராமணர்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் தேவி தேவதா தர்மத்தில் வராங்க. ब्राह्मणों में भी नंबरवार होते गए, समापर परवाने आते गए. பிராமணர்களுக்குள்ள கூட நம்பர்வார் வரிசை கிரமமாக இருக்காங்க. ஒளியின் மீது விட்டில் பூச்சிகள் வருது. கோயி தோ ஜல் மறுத்தேகை, கோயி ஃபேரி பெகன்கர் சலி ஜாத்தேகை. ஒரு சில விட்டில் பூச்சிகள் அந்த லைட்டில் ஒளியில் விழுந்து இறந்துரும். ஒரு சில விட்டில் பூச்சிகள் சுற்றி வந்துட்டு போயிடும். एकांग भी आए गए, कोई तो एकदम फिदा होते गए, कोई सुनकर फिर चली जाती गई. இங்கே கூட வராங்க. ஒரு சிலர் ஒரே அடியாக அர்ப்பணம் ஆயிறாங்க, ஒரு சிலர் கேட்டுட்டு போயிறாங்க. आगे तो ब्लड से भी लिख कर देते थे बाबा हम आपके गए. ஆரம்பத்தில் பிளட்டில் கூட எழுதி கொடுத்துருந்தாங்க, பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருப்போம். ஃபிர்பி மாயா ஹரா லேத்திகை, இருந்தாலும் மாயை தோல்வி அடைய வைக்குது. இத்தனி மாயாக்கி யுத்த சல்தீகை, இன்கோகி யுத்தஸ்தல் கஹா ஜாத்தாகை. இவ்வளோ மாயையினுடைய யுத்தம் நடக்குது. இதுக்கு தான் யுத்த ஸ்தலமாக சொல்லப்படுது. ஏபி தும் சமஸ்தேகோ, இது கூட நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा सभी वेदों शास्त्रों का सार समझाते के चित्र तो ढेर बना दिए गए ना. परमपिता परमात्मा பிரம்மா மூலமாக அனைத்து வேதம் சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறாங்க. நிறைய சித்திரங்களையும் உருவாக்கி இருக்காங்க. நாரத் காபி மிசால் ஈ சமைக்காகே, நாரதருடைய எக்ஸாம்பிள் கூட இந்த சமயத்தினுடையதாக இருக்கு. கேத்தேகை கம் லக்ஷ்மி அத்வா நாராயண் பனேங்கே, அனைவருமே சொல்கிறாங்க நாங்கள் லக்ஷ்மியாக அதாவது நாராயணராக ஆவோம். பாப் கேத்தேகே அப்னி அந்தர்மே தேக்கோ கம் லாயக்குகே, பாபா சொல்கிறாங்க உங்களுக்குள்ள நீங்களே பாருங்க நாம் தகுதியானவர்களாக இருக்கமா. ஹமாரிமே கோயி விகாரத்தோ நகீகை, நமக்குள்ள ஏதாவது விகாரங்கள் இருக்கா. நாரத் பகத்தோ சப்கைனா, நாரதர் பக்தர்களாக அனைவரும் இருக்காங்க இல்லையா. ஏக்கு மிசால் லிக்காகை, இது ஒரு எக்ஸாம்பிளாக எழுதப்பட்டிருக்கு. भक्ति मार्ग वाले कहते हैं हम श्री लक्ष्मी को वर सकते हैं. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மியை மணக்க முடியுமா. பாப் कहते हैं कि नहीं, जब ज्ञान सुने तब सद्गति को पा सके. பாபா சொல்கிறாங்க ஆக முடியாது. எப்போ ஞானம் கேட்குறாங்களோ அப்போ தான் சத்கதியை அடைய முடியும். மை பத்தீத்த பாவன் கி சப்கோ சத்கதி கருணே வாலாகும். பாபா சொல்கிறாங்க நான் பத்தீத்த பாவனன்தான், அனைவருக்கும் சத்கதியை தரக்கூடியவராக இருக்கேன். अभी तुम समझते हो बाप हमको रावण राज्य से लिबरेट कर रखेगे. பாபா நம்மை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை செஞ்சிட்ருக்காங்க. இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. வகை ஜிஸ்மானி யாத்திரா, அது உலகியலான ஸ்தூலமான யாத்திரையாக இருக்கு. பகவான் வாச்சு மன்மனா பவ, பகவானுடைய மகா வாக்கியம் மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள். பஸ் இஸ்மே தக்கே கானேக்கு பாத்துனைக்கு, இதில் அடி வாங்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. வசப்கே பக்தி மார்க்கே தக்கே, அது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய அடியாக இருக்கு. ஆதா கல்ப பிரம்மா கா தின், ஆதா கல்பகை பிரம்மா கி ராத்து, பாதி கல்பம் பிரம்மாவினுடைய பகலாக இருக்கு, பாதி கல்பம் பிரம்மாவினுடைய இரவாக இருக்கு. தும் சமஸ்தே கோ கம் சப் பி கே கா,
अभी आधा कल्प दिन कोगा நாம் அனைத்து பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பாதி கல்பம் பகலாக இருக்கும். ஹம் சுக்குதாமே கோங்கி நாம் சுகம் நிறைந்த உலகத்தில் இருப்போம். வகாங் பக்தி நகி கோகி அங்கே பக்தி இருக்காது. अभी तुम जानते हो हम सबसे साहूकार बनते हैं तो कितनी खुशी होनी चाहिए. நாம் எல்லாரையும் விட மிக உயர்ந்த செல்வந்தர்களாக ஆகிறோம். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். तुम सब पहले रफ पत्थर थे अब सीरान पर चढ़ा रहे हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே கடுமையான கற்களாக இருந்தீங்க. இப்போ பாபா பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாற்றிட்டுருக்காங்க. பாபா ஜௌஹரிபி கைனா பாபா வைர வியாபாரியாக கூட இருக்காங்க இல்லையா. ड्रामा अनुसार बाबा ने रत भी अनुभवी लिया के நாடக பிளான் அனுசாரமாக பாபா தன்னுடைய ரதத்தை அனுபவம் நிறைந்ததாக எடுத்திருக்காங்க இல்லையா. காயன் பீகை காங்கா சோரா பாடப்பட்டிருக்கு கிராமத்தினுடைய பையன். கிருஷ்ண காங்கா சோரா கைசே கோ சக்தாகை கிருஷ்ணர் கிராமத்தினுடைய பையனாக எப்படி இருக்க முடியும். சத்தியுகமேத்தா உன்கோ தோ ஜூலேமி ஜுலாத்தேகே கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருந்தாங்க. ஊஞ்சலில் போட்டு ஆட்டுறாங்க. தாஜ் பெஹனா தேகை ஃபீர் காங்கா சோரா கியும் கே தேகை கிரீடம் அணிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி கிராமத்தினுடைய பையனாக சொல்ல முடியும். காவ்கே சோரே சியாம் டெகரே கிராமத்து பையனாக சொல்லும்போது அதாவது கருப்பானவராக ஆயிடுறாங்க. அபி சுந்தர் பன்னே ஆயேகோ இப்போ அழகானவர்களாக ஆவதற்காக வந்திருக்கீங்க. பாம் கியான் கி சீரான் பர் சடாத்தேகேனா பாபா ஞானத்தினுடைய வைரத்தை பட்டை தீட்டிகிட்ருக்காங்க இல்லையா. ये सत्य का संग कल्प 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 में एक ही बार मिलता है. இந்த சத்தியமான தொடர்பு கல்ப கல்பமாக கல்பத்தில் ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது. பாக்கி சப்கை ஜூட்டு சங் ஈஸ்வரியே பாப் கேத்தேகை கியர்னோ ஈவில் மற்றது அனைத்துமே பொய்யான தொடர்புகளாக இருக்கு. அதனால் பாபா சொல்கிறாங்க, அதாவது கெட்டதை தீயதை கேட்கக்கூடாது. ऐसी बातें मत सुनो वकांग हमारी और तुम्हारी ग्लानी करते रहते हैं. இது போல விஷயங்களை நாம் கேட்கக்கூடாது. அங்கே உங்களுடைய என்னுடைய நிந்தனை செய்கிறாங்க. जो कुमारियाँ ज्ञान में आते हैं वह तो कह सकते हैं कि हमारा बाप की प्रॉपर्टी में हिस्सा है, क्यों ना हम उनसे பாரத் கி சேவா அர்த் சென்டர் கோலும். இங்கே குமாரிகள் ஞானத்திற்கு வராங்க. அவங்க இது போல் சொல்ல முடியும், எங்களுடைய அப்பாவினுடைய ப்ராப்பர்ட்டியில் பங்கு இருக்கு, நாங்கள் ஏன் அதை பாரதத்தினுடைய சேவையில் சென்டர் திறக்கக்கூடாது. கன்யா தான் தோ தேனாகி கை கன்யாவினுடைய தானம் கொடுத்தே ஆகணும். வஹிஸ்ஸா ஹம்கோ தோத்தோ ஹம் சென்டர் கோழி அந்த பங்கை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் சென்டர் திறப்போம். பகூத்துங்கா கல்யாண் கோகா ஐசி யுக்தி ரச்சனி சாகியே நிறைய பேருக்கு அதில் நன்மை ஏற்படும். இது போல யுக்திகளை உருவாக்கணும். ஏகை துமாரி ஈஸ்வரிய மெஷின் இது உங்களுடைய ஈஸ்வரிய இயக்கமாக இருக்கு. தும் பத்தர் புத்திக்கோ பாரஸ் புத்தி பனாத்தேகோ நீங்கள் கல் புத்தி போல இருக்கக்கூடியவர்களை பாரஸ் புத்தியாக மாத்துறீங்க. ஜோ ஹமாரி தரம் கே கோங்கே வா ஆயேங்கே யார் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அவங்க வருவாங்க. एक ही घर में देवी देवता धर्म का फूल निकल आएगा, बाकी नहीं आएंगे. ஒரே வீட்டில்
தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த மலர்கள் வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. மெகனத் லக்திகைனா உழைப்பு ஏற்படுது இல்லையா. பாப் சபி ஆத்மாவுங்கோ பாவன் பனாக்கர் சப்கோ லே जाती है, इसलिए बाबा ने समझाया था संगम के चित्र पर ले जाओ. பாபா அனைத்து ஆத்மாக்களை தூய்மையாக்கி அனைவரையும் கூட்டிட்டு போகிறாங்க. அதனால் பாபா புரிய வச்சிருந்தாங்க, சங்கமத்தினுடைய சித்திரத்திற்கு கூட்டிட்டு போங்க. இஸ் தரப் கை கலியுக், உஸ் தரப் கை சத்தியுக். இந்த பக்கம் கலியுகமாக இருக்கு, அந்த பக்கம் சத்தியுகமாக இருக்கு. சத்தியுகமே தேவதாயின், கலியுகமேகை அசுர். சத்தியுகத்தில் தேவதைகள் இருக்காங்க, கலியுகத்தில் அசுரர்கள் இருக்காங்க. இஸ்கோ கஹா ஜாத்தாகே புருஷோத்தம் சங்கம் யுக். இதற்கு புருஷோத்தம சங்கம யுகமாக சொல்லப்படுது. பாக்கி புருஷோத்தம் பனாத்தேகை, பாபா தான் புருஷோத்தமர்களாக மாத்துறாங்க. ஜோ படிங்கி வ சத்தியுகமே ஆயேங்கி, பாக்கி சப் முக்தி தாமி சலி ஜாயேங்கி. யார் படிப்பை படிக்கிறாங்க அவங்க சத்தியுகத்திற்கு வருவாங்க, மற்ற எல்லாருமே முக்தி தாமத்திற்கு போவாங்க. फिर अपने अपने समय पर आएंगे. திரும்ப தன்னுடைய சமயம் வரும் பொழுது வருவாங்க. एक गोले का चित्र बड़ा अच्छा है. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய சித்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. बच्चों को सर्विस का शौक होना चाहिए. குழந்தைகளுக்கு சேவையினுடைய ஆர்வம் இருக்கணும். हम ऐसी ऐसी सर्विस कर गरीबों का उद्धार कर उनको स्वर्ग का मालिक बनाएंगे. நாம் இது போல சேவை செய்து ஏழைகளை உத்தாரம் செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுவோம். அச்சா நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்வோம். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். अपने आप को देखना है हम श्री लक्ष्मी श्री नारायण समान बन सकते हैं. தனக்கு தானே பார்க்கணும். நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணருக்கு சமமாக ஆக முடியுமா? हमारे में कोई विकार तो नहीं है. நமக்குள் ஏதாவது விகாரங்கள் இருக்கா? फेरी लगाने वाली परवानेகை ஏ ஃபிதா கோனே வாலி. சுற்றி வரக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இருக்கீங்களா, இல்லை அர்ப்பணம் ஆகக்கூடியவர்களாக இருக்கீங்களா? ऐसे மேனர்ஸ் तो नहीं है जो बाप की इज्जत जाए. பாபாவுடைய மரியாதை போகக்கூடிய அளவுக்கு நடத்தை இருக்கக்கூடாது. अता खुशी में रहने के लिए सवेरे सवेरे प्रेम से बाप को याद करना है और पढ़ाई पढ़नी है. அளவற்ற குசியில் இருப்பதற்காக அதிகாலையில் எழுந்து அன்போடு பாபாவுடைய நினைவு செய்யணும் மற்றும் படிப்பை படிக்கணும். பகவான் கமி படாக்கர் புருஷோத்தம் பனா ரகேகை. हम संगम युगीகை इस नशे में रहना है. பகவான் நமக்கு படிப்பை கற்றுக் கொடுத்து புருஷோத்தமர்களாக மாற்றிட்டுருக்காங்க. நாம் சங்கம யுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். இந்த போதையில் இருக்கணும். வரதான் रूहानी शक्ति को हर कर्म में यूज करने वाली युक्त युक्त जीवन मुक्त भव.
ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு கர்மத்திலும் பயன்படுத்தக்கூடிய யுக்தி நிறைந்த ஜீவன் முக்தி அடையக்கூடியவர்கள் ஆகுங்கள். இஸ் பிராமன் ஜீவன் கி விசேஷதா கைகி ருகானியத். இந்த பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மை ஆன்மீகம். ருகானியத் கி சக்தி சேகி ஸ்வயம் கோ வ சர்வ கோ பரிவர்த்தன் கர் சக்தி கோ. ஆன்மீகத்தினுடைய சக்தியின் மூலமாகத்தான் தன்னை மற்றும் அனைவரையும் மாற்றம் செய்ய முடியும். इस शक्ति से अनेक प्रकार की जिस्मानी बंधनों से मुक्ति मिलती है. இந்த சக்தியின் மூலமாக அநேக விதமான ஸ்தூலமான பந்தனத்திலிருந்து முக்தியும் கிடைக்குது. लेकिन युक्त युक्त बन हर कर्म में लूज होने के बजाय रूहानी शक्ति को यूज करो. ஆனால் யுக்தி நிறைந்தவர்களாகி ஒவ்வொரு கருமத்திலும் லூஸாக இருப்பதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியை பயன்படுத்தணும். மனசா வாச்சா और कर्मणा तीनों में साथ साथ रूहानियत की शक्ति का अनुभव को. மனம் சொல் செயலில் மூன்றிலும் கூடவே ஆன்மீகத்தினுடைய சக்தியின் அனுபவம் இருக்கணும். जो तीनों में युक्त युक्त के वो की ஜீவன் முக்தகே. யார் மூன்றிலும் யுக்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க அவங்க தான் ஜீவன் முக்தியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸ்லோகன் सत्यता की विशेषता द्वारा खुशी और शक्ति की अनुभूति करते चलो. சத்தியத்தினுடைய விசேஷ தன்மை மூலமாக குஷி அதாவது மகிழ்ச்சி மற்றும் சக்தியினுடைய அனுபவத்தை செஞ்சுட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.